Please subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 பைசா ட்ரேட் செஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக் எப்படி பை பண்ணுறது, மேஜராக செல் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கம்ப்ளீட்டாக இந்த 5 பைசாவில் எப்படி ட்ரேடிங் பண்ணுறதுன்றது உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 5 பைசாவோட போர்ட்ஃபோலியோ செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் நான் ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்டாக்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ செக்ஷனில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் 4 செகண்ட் ஒரு ஸ்டாக்கை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோடனே கீழே செல் பை அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுலேயே அந்த ஸ்டாக்கை வேணும்னா பை பண்ணலாம், லெட்டர்னு நீங்கள் செல் பண்ணலாம். இப்போ நான் செல்லுன்னு நான் கொடுத்துருக்கேன். செல்லுன்னு கொடுக்கும்போது ஆல் செக் மேலேன்னு பார்த்தீங்கன்னா 209.45 நான் வாங்கின ரேட் 209க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் செல் பண்ணுறேன். 25 ஸ்டாக் குவான்டிட்டி 25 போட்டிருக்கேன். ப்ரைஸ் இந்த ஸ்டாக் எவ்வளோக்கு போகுன்ற என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போனால் என்னால் செல் பண்ண முடியுன்ட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ 223 நான் வாங்கின ரேட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி 210 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ஆனால் விற்கிறது 223க்கு செல் பண்ணுற மாதிரி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் செல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணணும். டிஸ்க்ளோஸ்ட் குவான்டிட்டி ரெண்டுமே நீங்கள் ஒரே குவான்டிட்டி நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஸ்டாக்கு செல் ஆகும். இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளேஸ் திஸ் ஆர்டர் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ஈவினிங் ஒரு குறிப்பிட்ட டைம் 3:45, 4 o'clock, 4:30 அந்த மாதிரி டைமில் முடியும். ஸோ அது நீங்கள் 6 o'clock இல்லை 7 o'clock இல்லை நைட் நீங்கள் எதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ப்ளேஸ் திஸ் ஆர்டர் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மறுநாள் காலையில் ஸ்டாக் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக் அதுவே செல் ஆகிக்கும். இப்போ இதில் வேலிடிட்டி கீழே டே, ஐஓசி, விடிடி அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் எதுக்குன்னா, டேனா இன்றைக்கி நீங்கள் ஒரு அமௌண்ட் இப்போ 223க்கு செல் பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி செல் ஆகிக்கும். இதுக்கு அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த டேட் வரைக்கும், ஐஓசினா விடிடினா எந்த அமௌண்ட் எந்த நாள் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 டேஸாக இல்லை 5 டேஸாக 5 டேஸ் கழித்து செல் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டைப்பில் ஸ்டாப் லாஸு, ப்ராக்கெட்டு, கவரு, ரெகுலர் லாட் இது மாதிரிலாம் இருக்கும். ஸ்டாப் லாஸ்னால் ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 200 கீழே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் மேலே வர ரொம்ப நாள் ஆகும் நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் 200 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா 200 லாஸ் ஆனால் மட்டும் உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும்னா அந்த அமௌண்ட்டு அதோடு நீங்கள் ஸ்டாக்கை செல் பண்ணிடுன்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா சில பேர் வாங்கிட்டு ரொம்ப நாள் கழித்து செல் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட லாஸ் பேர் பண்ணிக்க முடியும். ஆனால் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா அவங்களால பேர் பண்ண முடியாதனால வாங்கும் போதே ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ 210க்கு வாங்கியிருக்கீங்கன்னா 200 கீழே போயிடக்கூடாது, போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்துருன்ட்டு நீங்கள் சொல்கிறது தான் ஸ்டாப் லாஸ்ன்றது. இப்போ பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பை செல் இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். உங்களுக்கு இதோட எக்ஸாம்பிளோடு போட்டுருப்பாங்க, நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். இந்த படிச்சுட்டு எதாவது டவுட்னா என்னை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா டெலிவரி இன்ட்ராடேவான்னு இருக்கும். நிறைய பேருக்கு இதோட டிஃப்ரென்ஸே தெரியாமல் இருக்கும். டெலிவரினா இன்றைக்கி வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் விற்கலாம். இன்ட்ராடேனா இன்றைக்கி காலையில் வாங்கிட்டு இன்றைக்கே நீங்கள் விற்றுறணும். ஸோ நான் ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுக்கும்போது இந்த ஆர்டரோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஆர்டர் டைப் செல்லு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் நேம் எல்லாமே, கம்பெனி நேம், எவ்வளோ குவான்டிட்டிக்கு நான் விற்க போகிறேன், ஆர்டர் வேல்யூ எவ்வளோ ரூபா நீங்கள் டோட்டலாக வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ஆர்டர் ஹேஸ் பீன் பிளேஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். விச் மீன்ஸ் நம்ம கொடுத்தது ஆர்டர் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, ஆனால் இந்த ஆர்டர் விற்கலை இன்னும். ஸோ நீங்கள் ஆர்டர் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேலே ஆல் செகண்ட் பார்த்தீங்கன்னா 25 ஸ்டாக்கு பெண்டிங்னு காமிக்குது. பெண்டிங்னா இனிமேல் தான் இந்த ஸ்டாக் விற்க போகுது. ஆனால் நீங்கள் பிட் பண்ணியிருக்கீங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 223 வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். 223 வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாக்கு விற்றுரும். ஸோ அதுதான் இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஏஹெச் பிளேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா இந்த ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த குவான்டிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட்டில் போயிட்டு ஸோ 223 வேணாம், அதோட இன்னும் கம்மி பண்ணணும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம். மாடிஃபை போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடிட்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் காமிச்சது மேஜராக இந்த ஸ்டாக்கை எப்படி செல் பண்ணுறதுன்றது. இதே மாதிரி ஸ்டாக்கை நீங்கள் சர்ச் பண்ணணும்னா மேலே சர்ச் காலம் இருக்கும், அதுலேயும் நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம்.
ஸோ ஒரு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆர்டர் வேண்டாம்னா நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ட்ரேடட்னா வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் ஆர்டர் வந்து விற்றதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரேட் செக்ஷனில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் இத்தனை குவான்டிட்டி வந்து பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்கன்றது அதில் காமிக்கும். பொசிஷன்றது மார்க்கெட் பிளேஸில் வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க, அதுக்கான பொசிஷன் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் காமிக்கும். ஸோ உங்கள் மறுபடியும் நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ, எவ்வளோ ஸ்டாக் நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக் இதில் வந்து காமிச்சிருக்கோம். விற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த லெட்ஜர் பேலன்ஸ் பக்கத்தில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க இதுதான் நான் ஸ்டேட்மெண்ட் நான் மென்ஷன் பண்ணும்போது க்ரீனாக இருந்தால் அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட், விச் மீன்ஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிமெட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணது. சார்ஜஸ் பார்த்திங்கன்னா -53.10. இது வந்து டிமேட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு அந்த மாதிரி சார்ஜஸ் எடுப்பாங்க. இது எல்லா ஸ்டாக்கும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக் வந்து ரன் ஆகும். தேங்க்யூ.